அத்தியாயம் 37. தீனா அசோக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று தன் முன்னே அமர்ந்திருந்த அஜய், லேகா மற்றும் சந்தியாவிடம் கேட்டிருந்தாள் அலர்விழி. இல்ல மேம், அசோக் சூரத்ல எங்கேயுமே இல்ல. அவனோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம். தளிர் மேரேஜுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவன் சூரத்ல இருந்து கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவன் வீட்டுக்கும் வரலையாம். வீட்டுக்கும் போகாதவன் வேற எங்க போயிருப்பான்? தெரியல மேம். சரி, இவங்க செஞ்ச ஃபோர்ஜரி அவங்க ஃபேமிலிக்கு தெரியுமா? அசோக் வீட்டுக்கு நாங்க சொல்லித்தான் தெரியும். முதல்ல யாருமே நம்பல. அப்புறம் அவனோட அப்பா கிட்ட யூடியூப் சேனல்ல அவன் நடத்தி வர டான்ஸ் ஸ்கூல்னு எல்லாம் காமிக்கவும் தான் எங்க பக்கம் உண்மை இருக்கும்னு நம்பினாரு. தீனா அதை பத்தி பேசதான் மேம் வந்தோம். மேம், தீனா ஜப்பான்ல இருக்கான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? மேம், தளிர் ரிசப்ஷன் அன்னைக்குதான் நானும் என் ஹஸ்பண்டும் ஜப்பானுக்கு பிசினஸ் ட்ரிப் போயிருந்தோம். அப்ப என் ஹஸ்பண்ட் எடுத்த போட்டோஸ் பேக்ரவுண்ட்ல சரத் இருக்கிறத நேத்து தான் கண்டுபிடிச்சோம். அவர் உடனே அங்கிருக்க ஆட்களுக்கு கால் பண்ணி அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தார். அது அவனே தான். நாளைக்கு நாங்க 3 பேரும் ஜப்பான் கிளம்புறோம் மேம். வெரி குட். தீனாவை பிடிச்சா அசோக் இருக்க இடம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமா மேம், அடுத்த முறை உங்களை சந்திக்க வரும்போது கண்டிப்பா அவனுங்களை கூட்டிட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட். மேம், கேஸ் எந்த அளவுல இருக்கு? சரத் உண்மையை ஒத்துக்கிட்டானா? எந்த குற்றவாளி தன்னோட தப்பு ஒத்துக்கிட்டு இருக்கான்? உதய ப்ராப்பர்ட்டிஸை எரிச்சு விபத்து உண்டாக்குனதே ஒத்துக்காதவ இதே ஒத்துக்க போறான். மேம், அப்ப அவனுக்கு தண்டனை கிடைக்காதா? அப்படி இல்லம்மா, நேர்ல பார்த்த சாட்சியான விஸ்வா, பைக்கர்ஸ், அப்ரூவர் குமார், ரவுடிகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பணம், அவனுக்கு எதிராக இருக்க ஸ்ட்ராங்கான வீடியோ, ஆடியோ அவனோட இன்டென்ஷனை உறுதிப்படுத்திடுச்சு. அதோட உதய், தளிர், அம்பலவாணன் சார் வாக்குமூலம், போலீஸ் கொடுத்த ஆதாரங்கள், உதய் மீதான அவனோட வன்மத்திற்கான மூகாந்திரம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால அவனோட போய் நிலைக்கல. ஜட்ஜ் அவனை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க சொல்லிட்டார். நிஜமாவா மேம்? ஆமா, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை முயற்சிங்கிறது வீடியோ ஆடியோவின் உண்மை தன்மையில இருந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில கண்டறியப்பட்டதால இந்த வழக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல எடுத்து 2 தரப்பிலான ஆதாரங்கள், வாதங்கள் போயிட்டு இருக்கு. உதய குடும்பத்துக்கு ஏற்படுத்தின இழப்புக்கு காம்பன்சேஷன் கிடைச்சிடும். அதே சமயம் இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ங்கிறதுனால செக்ஷன் 307 படி கொலை முயற்சிக்கு குறைஞ்சது 4ல இருந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதோட அவன் ஜாமீன்ல வெளில வரதும் கஷ்டம். வாவ், தேங்க்ஸ் மேம். ஆனா தளிருக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த தண்டனை போதாதே. தளிரோட கேஸும் அதோட தொடர்புடையது. சேர்த்து விசாரிக்கணும்னு மனு தாக்கல் பண்ணிருக்கேன். நிச்சயம் தளிரோட கேஸ்க்கான தண்டனையும் அவனுக்கு கிடைக்கும். அதுக்கான வேலைகளும் வேகமா நடந்துட்டு தான் இருக்கு. மேம், எங்களுக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. மேம், சரத் தளிர்கிட்ட அபார்ட்மெண்ட் போட்டோஸ் வச்சு அவளுக்கு அபாஷன் ஆச்சுன்னு சொல்லுவேன்னு சொன்னானே. நான் ஏற்கனவே எங்களோட ப்ரொஃபஸரோட பூர்வீக கிராமத்துக்கு போயிருந்தேன். ஆனா அவங்க கோர்ட்டு சாட்சிக்கெல்லாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சாட்சி சொல்லாம நாம அதை ப்ரூவ் பண்ண முடியுமா மேம் என்றால் சந்தியா. சந்தியா, சரத் சொல்லிருக்கப்படியே தளிர் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் அவன் கொடுத்திருக்கிறது எல்லாமே வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தான். ஆனா அதை மட்டுமே ஆதாரமா எடுத்துக்கிட்டு அவனோட குற்றச்சாட்டை ஊர்ஜிதம் செய்திட முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். அவங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிச்சதா அவனே சொல்லியிருக்கான். அப்போ காதலிச்சவங்க வெறும் போட்டோஸ், வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்களா? ராத்திரி முழுக்க கால் பேசியும் டெக்ஸ்ட்ல சேட் பண்ணியும் இருக்க மாட்டாங்களா? ஆமா மேம், நிச்சயம் பண்ணிருப்பாங்க. எஸ், இந்த காலத்துல வாட்ஸ்அப் சேட், வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் சகஜம். அப்போ அந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டேன். அவன்கிட்ட இருந்திருந்தா எப்பவோ அந்த சேட்ஸ், ஆடியோ எல்லாமே லீக் பண்ணிருப்பான். ஒருவேளை அப்படி அவன் ஏதாவது பொய்யா செஞ்சுட்டு வந்தாலும் அதை ப்ரூஃப் பண்றது எனக்கு கஷ்டமான விஷயம் இல்ல. அவனுக்கு எதிரான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கேன். டோன்ட் வெரி. ஆனா இதெல்லாம் கோர்ட் எடுத்துப்பாங்களா? ஏன் எடுத்துக்காம? கோர்ட்டே இப்போல்லாம் வாட்ஸ்அப் சேட் ஸ்கிரீன்ஷாட் நம்பரோட இருந்தா ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. அந்த முட்டாள் என்னமோ தான் அறிவுபூர்வமா தளிர அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்சிட்டான். ஒருவேளை இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு அவன் தளிர் வாய்ஸ்ல ஏதாவது செய்ய நினைச்சாலும் அதை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எந்த கவலையும் இல்லாம தீனாவையும் அசோக்கையும் கூட்டிட்டு வாங்க என்றதும் அவர்கள் கிளம்பினர். தளிர் ராஜி ஜெகாவின் பேச்சை எளிதாக கடந்து விட்டாலும் சீதா மற்றும் தென்றலால் சுத்தமாக முடியவில்லை. சீதா அவ்வப்போது கணவரின் புகைப்படத்தின் முன் அமர்ந்து மௌனமாக கண்ணீர் வடிக்க, தென்றலோ தளிர் அத்தனை விளக்கம் கொடுத்த போதும் மீண்டும் தளிரையும் சரத்தையும் எப்படி அவர்களால் இணைத்து பேச முடிந்தது என்று கொதித்து போனாள். உங்க பெரியம்மா சரத்த ஹஸ்பண்ட் சொன்னது டூ மச். அப்ப அக்காவோட முகத்தை நீங்க பாக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ ஓரளவு சரியாயிட்டா. என்னமோ இவங்க தலைமையில தாலி எடுத்து கொடுத்து அச்சதை தூவி கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி நீங்க வரும் முன்னாடி எவ்வளவு பேச்சு தெரியுமா நீ? எனக்கு தெரியல தென்றல். ஆனா நிச்சயம் மோசமா பேசியிருப்பாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமும் மேனஸ் இல்லாம அவ்வளவு பேர் பார்க்க என் அக்காவை தொட்ட கைய கழுவணும்னு சொல்றாங்க நீ. என் அக்கா என்ன அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்களா உங்க பெரியம்மாவுக்கு? எனக்கு வந்த கோபத்துக்கு அங்கேயே பிடிச்ச உங்களை கண்ண கண்ணமா அரைச்சிருப்பேன். ஆனா என் அக்கா தான் தடுத்துட்டா. நீங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நீ? என்ன செய்யணும் தென்றல்? என் அக்காவை அடிச்சு உங்க பெரியம்மா கைய அடுப்புல வச்சு கருக்கி விட்டுடுங்க போதும்.
என்று ஆவேசமாக சொல்ல நிவியின் முகத்தில் சிரிப்பு. செய்வீங்க தானே? நிச்சயம் எனக்காக செய்வீங்க தானே என்று மீண்டும் கேட்க, தென்றல் கேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? அப்படியே செய்துறேன். ஹாப்பியா? நீங்க கேட்டதுலே மனசு ரொம்ப லேசாயிடுச்சு அண்ணி. ஏன் அவங்களுக்கு அக்கா மேல இவ்ளோ கோபம்? இப்படியே இருந்தா எங்க அக்கா எப்படி உங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? அதை விட அகாடமி, ஸ்கூல், டியூஷன் இருக்கிறவ தினம் தினம் இவங்களோட மல்லுக்கட்ட அவளுக்கு முதல்ல நேரம் இருக்கணுமே. நீங்க பேசாம உங்க அம்மா பெரியம்மாவுக்கு சண்டை போடவே ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. தனியா எதுக்கு இன்னொரு ஆள்? அதான் நீ இருக்கியே, வந்து உன் அக்காக்காக சண்டை போடு. நான் என் அக்கா மாதிரி பொறுமையா பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். நீ ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் தான். அப்புறம் உங்க அம்மா பெரியம்மாவுக்கு மண்டை, வாய், கை கால் எதுவுமே இருக்காது. இருக்கிற கோபத்துக்கு எல்லாமே உடைச்சு விட்டுருவேன் என்றவள் கோபம் எல்லாம் நிவியுடனான பேச்சில் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. தென்றல் மௌனமாக இருப்பதை கண்டு, இப்ப கோபம் போயிடுச்சா? முழுசா போகல, ஆனா இப்ப ஓகே. சரி சொல்லு தென்றல், அண்ணி எப்படி இருக்காங்க என்று நிவியின் குரல் குறைந்து ஒலிக்க, அக்கா அவங்க பேசினதை பெருசா மைண்ட் பண்ண மாதிரி தெரியல அண்ணி. ஆனா இவ்ளோ நாளா எப்ப அத்தான்னு பாப்போன்னு தான் தவிச்சிட்டு இருக்கா என்று சொல்ல நிவிக்கு மனதில் பாரம் ஏறியது. இரவு வந்த கணவனிடம், அன்னைக்கு நீங்க கூட வந்திருந்தா இப்படி ஆகிருக்குமா என்று 7வது முறையாக இதே கேள்வியை கேட்டு பேச்சை தொடங்கும் மனைவிக்கு பதிலளிக்க முடியாமல் பாவமாக பார்த்த ராகவனை கட்டிக்கொண்ட நிவி, நீங்க அன்னைக்கு அண்ணியோட முகத்தை பார்க்கல, அதுதான் நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு முறை அண்ணனை ஃபீல் பண்ணணும்னு சொன்ன போது அவங்க கண்ணுலயும் குரல்லையும் எவ்வளோ காதல் கொட்டி கிடந்தது தெரியுமா? அண்ணி மேல தப்பில்லாத போதும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசி எரிச்சல் ஆக்குறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அண்ணி ஒரே ஒரு முறைன்னு கெஞ்சினதுல எனக்கு அன்னைக்கு முழுக்க தூங்க முடியலங்க என்று ஒரு மூச்சு அழுது தீர்க்க, உடனே மருத்துவமனையில் இருந்த நண்பனுக்கு அழைத்த ராகவன், மச்சி ப்ளீஸ்டா, உன் கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ. தளிர் பாவம், ஒரே ஒரு முறை மீட் பண்ண ஓகே சொல்லுடா. நான் எப்படா வேண்டான்னு சொன்னேன்? உன் தங்கச்சி கணக்கு தீக்கிறதா இருந்தா இப்ப கூட கூட்டிட்டு வா என்று சொல்ல, மனசாட்சி இருக்கடா உனக்கு? தளிர் இருக்க நிலைமைக்கு இந்த நேரத்துல தான் விளையாடுவியா? மச்சான் விளையாடல, நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால ஆட முடியாது. என் வழிக்கு வர சொல்லு, கணக்க கழிச்ச பிறகுதான் பேசுவேன்னு சொல்லு என்றான் இலக்கமற்ற குரலில். அப்பா, ஏன் இப்படி பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல என்ற உதயன் வார்த்தையை கேளாமல் அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியவனை உமாவின் மருத்துவமனையில் சேர்த்திருந்தார் அம்பலவாணன். அண்ணி இப்ப எப்படி இருக்காரு என்ற தளிர் கடந்த 10 நாட்களாகவே உதயை சந்திக்க முயன்ற போதும் அதற்கு வாய்ப்பில்லாத வகையில் ஒரு புறம் உதய் தடுத்திருந்தான் என்றால், மறுபுறம் எங்கே தளிர் வந்து விடுவாளோ என்று ராஜியும் ஜெகாவும் கூடாரமிட்டு மருத்துவமனையே கதியாக கிடந்தது தினமும் சுஜியிடம் விசாரிப்பதை வழக்கமாக வைத்திருந்தாள். இடையில் ஒரே ஒரு முறை கிடைத்த இடைவெளியில் தென்றலையும் சீதாவையும் உதயை பார்ப்பதற்கு அழைத்து செல்ல வந்திருந்தான் ராகவன். ஆனால் அவர்களோடு கிளம்பிய தளிரிடம், இப்ப அம்மாவையும் தென்றலையும் மட்டும்தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான், உன்னை வர வேண்டான்னு சொல்லிட்டாமா என்று சொல்லவும் உடனே தளிர் உதைக்கு அழைக்க, அவனோ இத்தனை நாட்களாக அவள் அழைப்புகளை ஏற்காமல் எப்படி மௌனமாக வதைத்தானோ அதே போல இப்போதும் கையில் இருந்த கைபேசியை அமைதியாக பார்த்திருந்தான். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக உதயை பார்க்காமல் போனதில் ஏற்கனவே பசலை கண்டிருந்த தளிருக்கு விபத்திற்கு பின் ஒரு முறையேனும் பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. எத்தனை மெசேஜ், வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாள். ஆனால் அத்தனையும் பார்க்கிறான், கேட்கிறான். ஆனால் ஒற்றை வார்த்தை கூட பதிலளிக்காமல் மௌனம் சாதித்து கொண்டிருந்தான். எத்தனை முறை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சரத் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் பொறுமையா எடுத்து சொல்லிருப்ப தெரியுமாண்ணா? ஆனா நான் சொன்ன எதையுமே காதுல வாங்காம அவர் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இப்ப என்ன பார்க்க விடாம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கார்? அப்படி என்ன பிடிவாத உங்க ஃப்ரெண்டுக்கு என்று ராகவனை பிடித்து கத்தி தீர்த்து விட்டாள். ஆனால் உதயாதித்தனோ விடா கொண்டனாக கணக்கை தீர்ப்பதற்கு இருந்தால் மட்டும் அவனை பார்க்க வேண்டும் என்று கராராக சொல்லிவிட்டான். ஆனால் ராகவனுக்கு அது எப்படி தளிரிடம் சொல்வது என்று சங்கடம். அவருக்கு என்னதான் வேணுமா, அதையாவது கேட்டு சொல்லுங்கண்ணா, செய்யற என்று உதய் தன்னை வேண்டுமென்றே தவிர்ப்பதில் இப்போது தளிரின் கண்ணீர் கோபமாக உருமாறி இருந்தது. அவன் உன்கிட்ட ஏதோ கொடுத்திருக்கானாமே, அதை திருப்பி கொடுக்கறதா இருந்தா வர சொல்றான், இல்லனா வேண்டாமா என்று ராகவன் சொல்லிவிட பல மணி நேர யோசனைக்கு பின் வேறு வழியே இல்லாமல் உதயாதித்தனின் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக ராகவனிடம் தெரிவித்திருந்தாள். நினைச்சத சாதிச்சிட்ட, இப்ப சந்தோஷமா என்று ராகவன் சிடுசிடுக்க, வரும்போது என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, 65 மீன் வறுவல் என்று பெரிய பட்டியலை கொடுத்து, இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லு என்றான் உல்லாச குரலில். டேய், முனியாண்டி விலாஸ்ல கொடுக்க வேண்டிய ஆர்டரை ஹாஸ்பிட்டல் உட்காந்து கொடுத்துட்டு இருக்க? நம்ம ஹாஸ்பிட்டல் தானே மச்சான், உமா கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிடு. மச்சான், நான் எதுக்குடா உங்களுக்கு நடுவுல? அட்லீஸ்ட் தளிர் போனையாவது அட்டென்ட் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு சொல்லலாமே. ஏன் அப்படி? மச்சான் ப்ளீஸ்,
தளிர் பாவம்டா. ஒவ்வொரு நாள் எங்க எல்லாருக்கும் போனை போட்டு திரும்ப திரும்ப நீ எப்படி இருக்கன்னு ஒரே கேள்வியை தான் கேக்குது. உன்னை வீடியோவிலையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்ட. என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? நீ பேசினா தளிர் மனசு கொஞ்சம் அமைதியாகுமே. ஏற்கனவே அத்தைங்க தளிர மனநோக பேசி வச்சிருக்காங்க. இப்ப நீயும் கஷ்டப்படுத்தாதடா ப்ளீஸ். என்னமோ பண்ணு போடா என்று ராகவன் அழைப்பை துண்டிக்க தானுமே கைபேசியை மேஜையில் வைத்துவிட்டு கண்களை மூடி படுத்திருந்தவனின் மனமெங்கும் பெரும் வலி எழுந்தாலும் சடுதியில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். உதய் கேட்டதை மறுக்க முடியாத தளிரும் அவனுக்கு பிடித்ததை ஆசை ஆசையாக தன் கையாலேயே சமைத்துக் கொண்டிருந்தாள். அன்று டெஸ்ட் எடுக்க சென்ற பின்னர் தளிர் சீதாவிடம் பெரிதாக பேசிக் கொள்வதில்லை என்றாலும் சீதாவின் பார்வை ஒவ்வொரு நொடியும் மகளை ஸ்பரிசித்துக் கொண்டுதான் இருந்தது. பல நாட்களுக்கு பின் மகளின் முகத்தில் தெரிந்த மிளிர்வில் சீதாவின் அகமும் புறமும் ஒரு சேர மகிழ்ந்திருந்தது. மகளை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக அவள் சமைக்கும் அழகை ரசித்திருந்தார். அக்கா, எப்படியோ அந்த சந்திரமுகி சிஸ்டர்ஸ் நீ சமைச்சதா அத்தனை சாப்பிட விடாதுங்க. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்க என்றதை காதிலே வாங்காமல் சமைத்துக் கொண்டிருந்தாள். உதய் சொன்னபடி அன்று நிவிக்கு உடம்பு முடியவில்லை, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மனைவியையும் குழந்தையும் மாமியார் வீட்டில் விட்டிருந்த ராகவன் ராஜி ஜெகாவிடம் உதயாதித்தனை தான் பார்த்துக் கொள்வதாக சொல்லிவிட்டான். அவர்களும் மருமகனின் வார்த்தை மீற முடியாமல் மகளை கவனிக்க தொடங்கிவிட்டனர். ஆம், முழுதாக இல்லை என்றாலும் அன்று தளிர் குடும்பம் தன்னை பார்க்க வந்தது. அவன் அன்னையார் தளிரை பார்க்க விடாமல் திட்டி திருப்பி அனுப்பிவிட்டது ஓரளவு உதய்க்கு தெரியும். அதுவும் சுஜி அளவிற்கு அதிகமாக வடிகட்டி வேண்டியதை மட்டும்தான் அவனுக்கு மேற்கோள் காட்டியிருந்தாள். நீங்க ஏதாவது பேசுனீங்களாக்கா என்று தாடை இருக கேட்டவனிடம், பேசணும்டா, அதெல்லாம் பேசாம யார் அவங்கள சும்மா விட்டா? நிறைய பேசணும் உதய், ஆனா அதனால எந்த உபயோகமும் இல்ல. கேஸ் முடிச்சு தீர்ப்பு வந்த பிறகு பேசுறதுதான் பெட்டர்னு தோணுது. அதை விட தளிர் என்று அவர் வாக்கியத்தை முடிக்காமல் தம்பியை பார்க்க, இனி தளிர் சம்பந்தமா வீட்டுல எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உதய், நான் புரிய வச்சுக்கிறேன்க்கா என்று சொல்ல சற்று ஆசுவாசம் கொண்டார் சுஜி. தளிர் தயாராக இருப்பதாக சொல்லவும் உடனே ராகவன் அவளை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான். காரிடாரில் நடந்து வந்தவளுக்கு எங்கே ராஜி ஜெகா முன்பு போல பேசுவார்களோ என்ற அச்சம் எழுந்தாலும் என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் சரி, இன்று உதயை பார்க்காமல் போகக்கூடாது என்று உறுதியோடு சென்றாள். ஒருவித படபடப்போடு அறையை நெருங்கிட நல்ல வேளை அங்கே உதயை தவிர வேறு யாரும் இல்லை. வாசலிலேயே நின்று கொண்டு, டே, நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள திருப்பி அனுப்பிடணும். நான் உமாவை பார்த்துட்டு வரேன். அண்ணா, உங்களுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு போவீங்க வாங்க என்று தளிர் அழைக்க கறிக்குழம்பு வாசமும் பிரியாணி வாசமும் போட்டி போட்டுக்கொண்டு மூக்கை துளைத்த போதும் நண்பனின் முறைப்பில், இல்ல பரவாயில்லம்மா, அவன் தான் உனக்காக காலையில இருந்து சாப்பிடாம காத்திருக்கான். நீ அவனுக்கு முதல்ல கொடு, நான் அப்புறம் வரேன் என்று மனமே இல்லாமல் சொன்னவனிடம், அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் 2 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்றவள் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுக்கவும் பாசத்தோடு தளிரை பார்த்தவன் உதய்க்கு பழிப்பு காட்டிவிட்டு செல்ல நண்பனை அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டு திரும்பிய உதயின் பார்வை வட்டத்தில் விழுந்தாள் இளந்தளிர். அவளை முதல் முறையாக பெண் பார்க்க சென்ற போது கட்டியிருந்த புடவையை பாந்தமாக உடுத்தி அளவான ஒப்பனையோடு தலையில் மல்லிகை, கைகளில் அவன் கொடுத்திருந்த வளையல் என்று ஆளை அசரடிக்கும் அலங்காரத்தோடு அழகோவியமாக கட்டிலின் ஓரம் இருந்த மேஜையின் அருகே நின்றிருந்தாள். முன்பிற்க இப்போது மெலிந்திருப்பவளின் ஓய்ந்த தோற்றம் அவள் ஒப்பனையின் பின்னே மறைந்திருப்பதை அவன் விழிகள் தவறாமல் கண்டு கொண்ட அதே வேளை தளிரின் பார்வையும் உதயைத்தான் தலை முதல் பாதம் வரை அவசரமாக அளவிட்டுக் கொண்டிருந்தது. கையிலிருந்த கட்டை இன்னும் அகற்றப்படாமல் இருந்தாலும் விபத்தின் போது ஏற்பட்ட சிராய்ப்பு, சிறு சிறு காயங்கள் எல்லாம் இந்த 2 வாரங்களில் ஆறிப்போயிருந்ததை கண்டு கொண்டவளுக்கு முன்பிருந்த பொலிவு இல்லாமல் அவன் முகத்தில் மருத்துவமனை வாசத்தால் புதிதாக தோன்றியிருந்த சோர்வு அப்பட்டமாகவே தெரிந்தது. மேலாடை எதுவும் அணியாமல் வழக்கம் போல ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டிருந்தான் உதய். ஆம், இன்று மட்டுமல்ல, விபத்து நடந்த தினத்திலிருந்தே கையை உயர்த்த முடியாததில் மேலே துண்டு மட்டுமே போர்த்து கொண்டிருப்பவன் இப்போது அதுவும் இல்லாமல் தான் அவளை வரவேற்றிருந்தான்.